ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் 7th இருக்கிற 7, 8, 9 3 லெசன்ஸ் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பாரி என்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உளையுள் இவ்வரி இயற்றியவர். இவ்வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா நூலில் இயற்றியவர் இல்லை, இந்த வரியை பாடியவர். இயற்றியவர் யாருன்னா ஆப்ஷன்ஸ்: நல்லந்துவனார், மூன்றுரை அரையனார், சி தமிழரசன், பே குமார். ஆன்சர் மூன்றுரை அரையனார். வறந்திருந்த பொருள் தருக. ஆப்ஷன்: வறண்டிருந்த, வண்டல், திரண்டிருந்த, வறட்சி. ஆன்சர் வறண்டிருந்த. புகவா பொருள் தருக. ஆப்ஷன்: போகாத, புகுதல், உணவாக, புகாமல் இருத்தல். ஆன்சர் உணவாக. குழந்தைங்களாம் என்ன சொல்லுவாங்க? சாப்பாட்டை புவ்வான்னு சொல்லுவாங்களே, அப்போ புகவா அப்படின்னா உணவாக. மடமகள் பொருள் தருக. மடமகள் அப்படின்னா இளமகள். என்ன ஆன்சர்? இளமகள். மடமகள் அப்படின்னா இளமகள். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் நூல். ஆப்ஷன்: இன்னா 40, இனியவை 40, பழமொழி 400, கார் 40. ஆன்சர் பழமொழி 400. மூன்றுரை அரையனார் டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆப்ஷன்: 4, 6, 5, 3. ஆன்சர் 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 3க்கு அப்புறம் என்ன வரும்? 4. அப்போ மூன்றுரை அரையனார் 4ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவர். கால்படவும் கதிருபூரா ஏலேலங்கடி ஏலேலோ, கலலுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேலோ. இந்த பாடலின் தொகுப்பாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கி.வா. ஜெகநாதன். கழலுதல் பொருள் தருக. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். நெல்தாளில் எஞ்சியுள்ள நெற்களை மாடுகளை கொண்டு மிதிக்க செய்யும் முறைக்கு டேஸ் என்று பெயர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போரடித்தல். ஆன்சர் போரடித்தல். குழி பொருள் தருக. ஆன்சர் நில அளவை பெயர். நில அளவை பெயர். குழி எங்கே தோண்டுவோம்? நிலத்துல தான் தோண்டுவோம். அப்போ குழி அப்படின்னா நில அளவை பெயர். சான். சான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டல் அளவை பெயர். எவ்வளோ இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இவ்வளோ இருந்தது. இப்படி கையை நீட்டி சொல்லுவையா, இவ்வளோ நீளம் இருந்தது அப்படின்னு நீட்டி சொல்லுவோம். அப்போ சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். அடுத்தது பொறுத்துக. நாற்று. நாற்று என்ன பண்ணுவாங்க? நடுவாங்க. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ஆன்சர் 3, 4, 2, 1. பாண்டியர்களின் 2வது தலைநகரம். ஆப்ஷன்: திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கும்பகோணம். ஆன்சர் திருநெல்வேலி.
திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர். ஆப்ஷன் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இளங்கோவடிகள், சேக்கிழார். ஆன்சர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர். ஆப்ஷன் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இளங்கோவடிகள், சேக்கிழார். ஆன்சர் சேக்கிழார். தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னது யாரு? சேக்கிழார். பொதியலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி என்று கூறியவர். ஆப்ஷன் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இளங்கோவடிகள், சேக்கிழார். ஆன்சர் இளங்கோவடிகள். திரிகூடமலை என்று அழைக்கப்படும் மலை. ஆப்ஷன் குற்றாலமலை, பொதிகை மலை, அகத்திய மலை. ஆன்சர் குற்றாலமலை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என குற்றால மலை வளத்தை குறிப்பிட்டவர். ஆப்ஷன் சேக்கிழார், திருஞான சம்பந்தர், திருகூட ராசப்ப கவிராயர், இளங்கோவடிகள். ஆன்சர் திரிகூட ராசப்ப கவிராயர். தன்பொருணை நதி என்று அழைக்கப்படும் நதி. தன்பொருணை நதி என்று என்று என்றுனா என்று அழைக்கப்படும் நதி. தாமிரபரணி. தாமிரபரணி நதி, வைகை நதி, பச்சையாறு, சிற்றாறு. ஆன்சர் தாமிரபரணி நதி. தாமிரபரணியின் ஆற்றின் கிளைகள் பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி. இதெல்லாமே தாமிரபரணி ஆற்றின் கிளைகள். தாமிரபரணி ஆற்றுல தண்ணி நிறைய இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும்? பச்சை பசேன்னு புல்வெளி இருக்கும், மணிமணியாக விளைஞ்சிருக்கும், சின்ன சின்ன ஆறு இருக்கும், அங்கே காரையெல்லாம் இருக்கும், சேறு இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். திருநெல்வேலிக்கு டேஸ் என்ற பெயர் உண்டு. திருநெல்வேலியின் வேறு பெயர் அப்படி கேட்டாங்கன்னா திருநெல்வேலிக்கு என்ன பெயர்? வேணுவனம். வேணுவனம் அல்லது மூங்கில் காடு. திருநெல்வேலியினுடைய வேறு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேணுவனம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு, இல்லாட்டி மூங்கில் காடு. ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். ஆப்ஷன் தூத்துக்குடி, விழுப்புரம், சேலம், திருநெல்வேலி. ஆன்சர் திருநெல்வேலி. முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் தூத்துக்குடி, ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி, தாமிரபரணி ஆறு. ஆன்சர் ஆதிச்சநல்லூர். தாமிரபரணி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் எனும் துறைமுகம் உள்ளது. ஆப்ஷன் முசிறி, கொட்கை, எண்ணூர், தூத்துக்குடி. ஆன்சர் கொட்கை. கொட்கையில் விளைந்த டேஸ் உலக புகழ் பெற்றது. ஆப்ஷன் தாளிகள், பாண்டிய நாட்டு முத்து, மீன், நெல்லிக்காய். ஆன்சர் பாண்டிய நாட்டு முத்து. முத்துப்படு பரப்பிற் கொட்கை
முன்றுரை எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் புறநானூறு, அகநானூறு, பட்டினப்பாலை, நற்றிணை. ஆன்சர் நற்றிணை. கொட்கையில் பெருந்துரை முத்து இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் புறநானூறு, அகநானூறு, பட்டினப்பாலை, நற்றிணை. ஆன்சர் அகநானூறு. முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள். ஆப்ஷன் தமிழர்கள், ஆங்கிலேயர்கள், யவனர்கள், யூதர்கள். ஆன்சர் யவனர்கள். இவர்கள் கிரேக்க மற்றும் ரோமாபுரி நகரத்தை சேர்ந்தவர்கள், நாட்டை சேர்ந்தவர்கள். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வார் தாமே என்று கூறியவர். ஆப்ஷன் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இளங்கோவடிகள், சேக்கிழார். ஆன்சர் திருஞான சம்பந்தர். காவட்புரை தெரு. இதில் காவட்புரை என்பதன் பொருள் காவல் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? போலீஸ் ஸ்டேஷன் தான். அப்போ காவட்புரை அப்படின்னா சிறைச்சாலை. காவட்புரை அப்படின்னா சிறைச்சாலை. பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி. ஆன்சர் அக்கசாலை. அக்காவுக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அக்கசாலை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. ஆப்ஷன் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மதுரை, நாகப்பட்டினம். ஆன்சர் பாளையங்கோட்டை. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் டேஸ் எனப்பட்டன. ஆன்சர் இரட்டை நகரங்கள். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்சர் தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பொதிகை மலையில் வாழ்ந்தவர். ஆன்சர் அகத்தியர். பொதிகை மலையில் வாழ்ந்தவர் யாரு? அகத்தியர். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ. ஆன்சர் பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. தேசிய விநாயகனார் தமிழ் கற்ற இடம். ஆன்சர் திருநெல்வேலி. எட்டயபுரத்தில் இருந்த பழங்கால புலவர். ஆன்சர் கடிகைமுத்து புலவர். தாமிரபரணி ஆறும் சிற்றாறும் கலக்கும் இடம். ஆன்சர் முக்கூடல் அல்லது சீவளப்பேரி. ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பாடியவர். பிள்ளை பெருமாள். யார் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்து பிள்ளை பெருமாள்.
பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர்மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. இப்பாடலை பாடியவர் நமச்சிவாய புலவர், அருணகிரிநாதர், ராசப்ப கவிராயர், சமுத்திரம். ஆன்சர் நமச்சிவாய புலவர். சாரி, இது தப்பா இருக்கு. திருப்புகழ் பாடியவர், திருப்புகழை பாடியவர். ஆன்சர் அருணகிரிநாதர். திருப்புகழை பாடியவர் காவடி சிந்தை பாடியவர். ஆப்ஷன் திருஞான சம்பந்தர், அண்ணாமலையார், அருணகிரிநாதர், நமச்சிவாய புலவர். ஆன்சர் அண்ணாமலையார். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. இந்த பாடலை பாடியவர். ஆன்சர் அழகிய சொக்கநாதர். சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைலில் உள்ள முக்கியமான ஸ்தலம். ஆப்ஷன் கழுகுமலை, சங்கரன் கோவில், நல்லூர், கருவைநல்லூர். ஆன்சர் கருவைநல்லூர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர். ஆப்ஷன் திருஞான சம்பந்தர், அண்ணாமலையார், அருணகிரிநாதர், நமச்சிவாய புலவர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது. ஆப்ஷன் கலித்துறை அந்தாதி, வெண்பா அந்தாதி, குற்றால குறவஞ்சி, பதிற்றுப்பத்தந்தாதி. ஆன்சர் குற்றால குறவஞ்சி. டிகேசி அவர்களின் சிறப்பு பெயர். ஆப்ஷன் சந்தக்கவிமணி, ரசிகமணி, பாவலர்மணி, பாவலரேறு. ஆன்சர் ரசிகமணி. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற இலக்கிய மாநாட்டினை நடத்தி வந்தவர். வட்டத்தொட்டி அப்படிங்கிற இலக்கிய மாநாட்டை நடத்தி வந்தவர் டிகேசி, டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என புகழப்படுபவர். ஆன்சர் டிகேசி. டிகேசி எழுதிய திருநெல்வேலி சீமை என்னும் நூல் இடம்பெற்றுள்ள கட்டுரையின் பெயர். ஆன்சர் இதய ஒளி. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம். ஆன்சர் பாண்டியபுரம். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக. இந்த பாடலினுடைய ஆசிரியர். ஆப்ஷன் பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பெரியாழ்வார், சேக்கிழார். ஆன்சர் பொய்கையாழ்வார். சுடர் ஆழியின் பொருள் தருக.
ஆன்சர் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழி அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சொல் மாலை பொருள் தருக. ஆப்ஷன் பாமாலை, மொழி, சொல்வரிசை, மொழிமாலை. ஆன்சர் பாமாலை. பொய்கையாழ்வாரின் ஊர். ஆப்ஷன் திருச்சி, காஞ்சிபுரம், திருவாரூர், திருவெக்கா. ஆன்சர் திருவெக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதியை பாடியவர். ஆப்ஷன் பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பெரியாழ்வார், சேக்கிழார். ஆன்சர் பொய்கையாழ்வார். முதலாம் திருவந்தாதி முதல்ல என்ன பண்ணணும்? பொய் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முதலாம் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார். நாணச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு நாணதம் புரிந்த நான். பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பெரியாழ்வார், சேக்கிழார். ஆன்சர் பூதத்தாழ்வார். தகளி பொருள் தருக. தகளி பொருள் தருக. ஆப்ஷன் விளக்கு, அகல் விளக்கு, வெப்பம், வெப்பக்கடல். ஆன்சர் அகல் விளக்கு. இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர். ஆப்ஷன் பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பெரியாழ்வார், சேக்கிழார். ஆன்சர் பூதத்தாழ்வார். முதலாம் திருவந்தாதி அப்படின்னா பொய்கையாழ்வார். முதல் பொய் பேசக்கூடாது, இரண்டாவது பூதம் மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடாது. அப்போ இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை டேஸ் என்பர். ஆன்சர் அந்தாதி. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் 4000 சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. பொறுத்துக. அன்பு, அன்பு அப்படின்னா தகளி. ஆர்வம், நெய். சிந்தை, இடுதிரி. நாணம், விளக்கு. அன்பு அப்படின்னா தகளி, ஆர்வமே நெய்யாக, சிந்தை இடுதிரியா, நாணம் விளக்கு. ஆன்சர் 2143. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூளை சிறுகாலை செய். இப்பாடலை பாடியவர். ஆப்ஷன் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், முனைப்பாடியார், பொய்கையாழ்வார். ஆன்சர் முனைப்பாடியார். பைங்கூழ் பொருள் தருக. ஆன்சர் பசுமையான பயிர். பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர். முனைப்பாடியார் காலம். ஆப்ஷன் 13, 15, 17, 10. ஆன்சர் 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரம் டேஸ் பாடல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் 200, 225, 250, 300. ஆன்சர் 225 பாடல்களை கொண்டது.
பொறுத்துக. விளைநிலம். விளைநிலம் அப்படின்னா இன்சொல். விளைநிலம். விளைநிலம் இன்சொல். விதை உண்மை. களை வன்சொல். உரம் ஈகை. ஆன்சர் 2, 3, 4, 1. உலகம் உண்ண ஊன் உடுத்த உடுப்பாய் என்றவர். ஆப்ஷன் வள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஆன்சர் பாரதிதாசன். வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழர் மரபு. ஆன்சர் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழர் மரபு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினின் தப்புன பலவே. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் அகநானூறு, சிலப்பதிகாரம், நன்னூல், புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். ஆப்ஷன் இளங்குமரனார், தொல்காப்பியர், பாவண்ணன், குன்றக்குடி அடிகளார். ஆன்சர் குன்றக்குடி அடிகளார். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவும் பேரறிவாளன் திரு. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் திருக்குறள். சரி, இவ்வரியை இயற்றியவர். இந்த வரியை இயற்றியவர் திருவள்ளுவர், வள்ளலார், ராமலிங்க அடிகளார், இளங்குமரனார். ஆன்சர் திருவள்ளுவர். இது உள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அருளோசை, அறிக அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தியவர். ஆப்ஷன் முனுசாமி, வானமாமலை, குன்றக்குடி அடிகளார், வள்ளலார். ஆன்சர் குன்றக்குடி அடிகளார். ஜென் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர் தியானம் செய். ஜென் அப்படின்னா தியானம் செய் அப்படிங்கிறது பொருள். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இப்பாடலை பாடியவர். ஆப்ஷன் கண்ணதாசன், வாணிதாசன், வண்ணதாசன், கல்யாண்ஜி. ஆன்சர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர். ஆப்ஷன் வரதன், துரைமாணிக்கம், முத்தையா, ராஜகோபாலன். ஆன்சர் முத்தையா. கண்ணதாசன் டேஸ் ஆக திகழ்ந்தார். ஆப்ஷன் பன்முக கவிஞர், உதவியாளர், கணக்கர், தமிழக அரசவை கவிஞர். ஆன்சர் தமிழக அரசவை கவிஞர். பொறுத்துக. சாந்தம். சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம், சிறப்பு. தாரணி உலகம், இரக்கம், கருணை. ஆன்சர் 4, 1, 2, 3. கூடுகட்ட தெரியாத பறவை. ஆப்ஷன் குருவி, குயில், தூக்கணாங்குருவி, புறா. ஆன்சர் குயில். இலக்கிய செறிவு கொண்ட தமிழ்மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொன்னவர். ஆப்ஷன்
பெரியார், சத்யமூர்த்தி, அன்னை தெரசா, காயிதே மில்லத். ஆன்சர் காயிதே மில்லத். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பெயர். சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் அப்படிங்கிற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பெயர். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் அவர்கள் திகழ்கிறார். அதாவது காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் பெரியார், அறிஞர் அண்ணா, மு வரதராசனார், மு மேத்தா. ஆன்சர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர். ஆப்ஷன் பெரியார், அறிஞர் அண்ணா, மு வரதராசனார், மு மேத்தா. ஆன்சர் பெரியார். ஒரு தலைவர் தான் இன்னொரு தலைவரை பற்றி சொல்ல முடியும். அப்போ இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்லிக்கிறது யாருன்னா பெரியார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் பாவண்ணன், சிற்பி, தமிழ்மொழி, முடியரசன். ஆன்சர் பாவண்ணன். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் எடுத்துக்காட்டு உவமையணி. பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல. இதில் வந்துள்ள அணி. ஆன்சர் இல் பொருள் உவமையணி. இல்லாத ஒன்றை உவமையாக சொல்றது இல் பொருள் உவமையணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் இடம்பெற்றுள்ள அணி. ஏகதேச உருவக அணி. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன ஆகு பெயர்? ஆன்சர் சினையாகு பெயர். டேஸ் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை கிளவி. இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது. இது என்ன ஆகு பெயர் அப்படின்னா இடவாகு பெயர். இதில் ஆப்ஷன் கொடுக்காம அப்படியே ஆன்சர் கொடுத்துருப்போம் லாஸ்ட் இந்த 10 கொஸ்டினில். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர். ஆன்சர் முகமது இஸ்மாயில். மழையளவு. இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மழை கூட்டல் அளவு. எளிது. இது வந்து பொறுத்துக ஆப்போசிட், அதாவது எதிர்ச்சொல் பொறுத்துக. எளிது அப்படின்னா அரிது. ஈதல் ஏற்றல். ஈதல்னு கொடுக்கறது, ஏற்றல்னு வாங்கிறது. அந்நியர் உறவினர். இரவலர் புரவலர். இதுக்கு அப்படியே லைனாகவே இருக்கும் 1 2 3 4. முனைப்பாடியாரின் சமயம். சமண சமயம். முதல் ஆழ்வார்கள் என குறிப்பிடப்படுபவர்கள். ஆன்சர் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல்ல பொய் சொல்லக்கூடாது, பூதம் மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடாது, பேய் மாதிரியும் மறைஞ்சிருக்கக்கூடாது. அப்போ முதல் ஆழ்வார்கள் அப்படின்னா இது சும்மா ஷார்ட்கட்டுக்காக பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இடர் ஆழி பொருள் தருக. ஆன்சர் இடர் அப்படின்னா துன்பம், ஆழின கடல். அப்போ இடராளி அப்படின்னா துன்பக்கடல். தானொரு பிரித்தெழுதுக.
ஆப்ஷன்ஸ் தா கூட்டல் ஒரு, தான் கூட்டல் ஒரு, தான் கூட்டல் நொறு, தானே கூட்டல் ஒரு. ஆன்சர் தான் கூட்டல் ஒரு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 1 2 3க்கு ஆன்சர்ஸ் வந்து அடிக்கல, மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நான் எழுதிட்டேன். சொல்லும்போது அடுத்த டைம் இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.